அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி டாபிக் போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அற்புதங்கள் செய்யும் ஆழ்மனத்தின் சக்தி. ஸோ ஆழ்மனம் அப்படி என்ன அற்புதம் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட இதய துடிப்பு, இரத்த ஓட்டம், அது எல்லாத்தையும் ஆன்மா தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செரிமானம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் எந்தெந்த உடலுக்கு எந்தெந்த உறுப்புகளுக்கு எவ்வளோ எவ்வளோ சக்தி தேவைன்றத ஆன்மா தான் எடுத்து செல்லுதுன்றாங்க. இதை நம்மளால் நம்ப முடியுதா? ஆனால் இதுதான் உண்மை அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்மளோட அனைத்து பிரச்சனைக்கும் விடை இருக்கிறது யாருக்கிட்ட அப்படின்னா ஆன்மாட்ட தான்றாங்க. இது நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம அதை தான் தேடி அலைஞ்சிட்ருப்போம். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கெலாம் என்ன தான் சொல்யூஷன்னே தெரியலை அப்படின்னு புலம்புவோம். ஸோ அந்த எல்லா பிரச்சனைக்கும் முடிவு ஆன்மா கிட்டே இருக்குது. ஆன்மா கிட்ட உங்களோட பிரச்சனை என்ன, இதை இப்படி நல்லபடியாக முடிச்சு வை அப்படின்னு விடையையும் நீங்களே சொன்னீங்கன்னா ஆன்மா அதை கண்டிப்பாக நடத்தி வைக்கும் அப்படின்றாங்க. இன்னொன்று என்னென்னா, ஆன்மா எப்போவுமே உறங்குவதில்லைன்றாங்க. இரவு பகல் எதுவுமே இல்லாமல் ஆன்மா விழிச்சு தான் இருக்குன்றாங்க. ஆனால் ஆன்மா இன்னும் நல்லா விழிச்சிருக்கிறது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தூங்குறதுக்கு 1/2 முன்னாடியும் நம்ம தூங்கி கண் விழிக்கிறோம்ல, அந்த 1/2 தான் ஆன்மா நல்லா விழிப்பாக இருக்குன்றாங்க. அந்த டைமில் உங்கள் ஆன்மா கிட்ட உங்களோட நல்ல எண்ணங்களை கொண்டு போனீங்கன்னா அது கண்டிப்பாக ஆன்மா நடத்தி வைக்கும். நல்ல எண்ணங்கள் மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்ன எண்ணங்களை கொண்டு போகிறீங்களோ அதை நடத்தி வைக்கும். நம்ம நல்ல எண்ணங்களை அதுக்கிட்ட சொல்லுவோம். அதே மாதிரி ஆத்தர் ரகசியம், அதாவது நம்ம வாழ்க்கையின் ரகசியம்னு 2 இதை இங்கே சொல்கிறாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மா ஒற்றுமை, அமைதி, நல்ல கொள்கைகளை வச்சுருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்குன்றாங்க. ஆனால் அதே நம்ம ஆன்மாட்ட கோபம், பொறாமை, பழிவாங்கும் உணர்வு கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை கவலையும் நோய்களும் நிறைந்ததாக தான் இருக்குன்றாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் நடக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. எக்ஸாம்பிளுக்கு மேரேஜ் இன்விடேஷன் ரெடி பண்ணும்போது பத்திரிக்கையில் இவங்க பேர் போடல, அவங்க பேர் போடலன்னு இருக்கும். சரி, நம்ம பத்திரிக்கையில் பேரே போட வேணாம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை பேர் பொண்ணு பேரை மட்டும் போட்டு புதுசாக பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல, அவனுக்கு தான் பத்திரிக்கை கொடுத்துருக்கான் அப்படின்ற பிரச்சனை வரும். ஸோ இது மாதிரி இப்போ பொறாமை, கோபம் அதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு யாருக்கு ஃபஸ்ட்டு பத்திரிக்கை கொடுக்க டைம் இருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நாளைக்கோ இல்லை 2 நாள் கழிச்சோ நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ அதை நம்ம சந்தோஷமாக வாங்கிக்குவோம். அந்த மேரேஜுக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது நம்ம போவோம். இன்விடேஷன் கொடுக்க மறந்துட்டாங்களா, நம்ம போவேனா, நம்மளுக்கு வேலை மிச்சம். அது மாதிரி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த விஷயத்தை எடுத்துக்கணுமே தவிர நம்ம இனிமேல் நம்ம கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிடக்கூடாது, அவங்க வீட்டுக்கே போகக்கூடாது, அவங்கள்ட்ட பேசவே கூடாது அப்படின்ற கோபம்லாம் எடுத்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் கவலையாக தாங்க இருக்கும். நம்மளை கூப்பிடலையேன்னு கவலைப்படுவோம். ரொம்ப கவலையில் இருந்து கோபப்பட்டு நம்மளுக்கு பிபி அது மாதிரி நோய்கள் வரும். எதுக்கு அந்த டென்ஷன்லாம்? கூப்பிட்டா போவோம், கூப்பிடலைன்னா ஹாப்பியாக நம்மளோட ஒர்க்கை பார்த்துட்ருப்போம். அப்படி தாங்க அமைதியாக இருக்கணுன்றாங்க. அதே மாதிரி ஆத்தர் இன்னொரு டாபிக் என்ன சொல்கிறாருன்னா, இதில் நோயை குணப்படுத்துதல். ஸோ நம்ம நோயை நம்மளே குணப்படுத்திக்கலான்றாங்கங்க. எப்படி அப்படின்னா, நம்பிக்கைன்ற உணர்வை நம்ம ஆழ்மனத்திட்ட எடுத்து போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நோய் குணமாகுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீவரோ இல்லை கோல்டுனா ஹாஸ்பிட்டல் போனால் ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் தாங்க கொடுப்பாங்க. அதை தான் நம்ம வாங்குவோம், இல்லை அதுவே இன்ஜெக்ஷனாக போடுவாங்க, நம்மளுக்கு ஃபீவர் போயிடும். அது நம்மளுக்கே தெரியும். ஆனால் அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் நமக்கு சரியாகுன்ற ஒரு எண்ணம், நம்பிக்கை நம்ம மனசில் இருக்கிறனால நம்மளுக்கு அது செஞ்சால் தான் சரியாகுன்றாங்க. ஸோ இதே நம்பிக்கையை நம்ம நல்லெண்ணத்தில் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, சப்போஸ் ஒருத்தவங்க எந்திரிக்க முடியாமையோ இல்லை புற்றுநோயோ இல்லை கண் பார்வை தெரியாமையோ ஏதோ ஒரு வியாதி எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த வியாதி சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அதை அவங்களுக்கு வர நம்பிக்கையை சுற்றி இருக்கவங்க தாங்க கொடுக்கணும். அந்த மனநிலையில் அவங்களுக்குரிய நம்பிக்கையை நல்லெண்ணங்களையும் சுற்றி இருக்கவங்க கொடுக்கணும். ஹாஸ்பிட்டலில் யாருமோ இல்லை வீட்டில் யாரும் முடியாமல் இருக்காங்களா, ஒன்றும் இல்லை சரியாயிரும் டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் இப்போ எந்திரிச்சு உட்காந்துட்டீங்கல்ல, இன்னும் நாளைக்கு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க, நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ நடக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, இனி வெளியில் போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற நல்ல எண்ணங்களை அவங்கக்கிட்ட நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கணுன்றாங்க. ஸோ டாக்டர் கொடுக்குற பெரிய ட்ரீட்மெண்ட்டே அந்த நம்பிக்கையில் தாங்க இருக்குது. ஸோ அந்த மாத்திரை 10% ஒர்க் பண்ணுச்சுன்னா நம்ம கொடுக்குற நம்பிக்கை 90% ஒர்க் பண்ணும். 2வது என்னென்னா,
கற்பனை நம்ம சொன்னல காலையில அரை மணி நேரம், அதே மாதிரி நைட்டு தூங்கும் முன் அரை மணி நேரம் ஆன்மா விழிச்சிருக்கணும். அந்த விழிச்சிருக்க டைமில் என்ன சொன்னாலும் நடக்கும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த சொல்கிறத நல்ல எண்ணத்தை கற்பனை மூலமாக சொன்னால் அது இன்னும் வேகமாக நடக்குன்றாங்க. அது என்ன கற்பனை மூலமாக அப்படின்னா, இப்போ நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஒரு எய்மில் இருக்கீங்களா, ஸோ நீங்கள் டெய்லி இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த டாக்டர் ட்ரெஸ் போட்டு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சர்வீஸ் பண்ணுற மாதிரி யோசிங்க, அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீ படிச்சுட்டு இருக்கியா, ஃபஸ்ட் மார்க் எடுக்கணுமா, அந்த ஃபஸ்ட் மார்க் எடுக்கும்போது டிகிரி வாங்கும்போது கோல்டு மெடலோட டிகிரி வாங்குவீங்கன்னு டெய்லி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது சக்ஸஸாக வரும் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறது எப்படின்னா நிறைவேறக்கூடிய ஆசையாக இருக்கணும்வாங்க. நீங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது, நான் காலேஜில் போய் இப்போ டிகிரி வாங்குற மாதிரி யோசிச்சு பார்ப்பேன், இப்போ கோல்டு மெடல் வாங்குற மாதிரி யோசிச்சு பார்ப்பேன் அப்படின்னா அது நிறைவேறாத ஆசைகள் அப்படின்றாங்க. வயசானதுக்கப்புறம் நம்ம திருப்பி அம்மா குழந்தையாகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அது நிறைவேறாத ஆசைகள். இது மாதிரி நிறைவேறாத ஆசைகள் தான் நம்ம வாழ்க்கையில் அமைதியின்மைக்கும் கஷ்டத்திற்கும் காரணம் அப்படின்றாங்க. ஸோ அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை ஆனந்தமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.